என் பையன் யார்கிட்டையுமே பேச மாட்டான், அவன் உண்டு அவன் வேலை உண்டு இருப்பான்னா அங்கேயே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அவன் யார் பேச்சையும் கேட்காம திரிகிறான், ஓடுறான், ஆடுறான்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம். சரி, அந்த பையன் பொழைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்னு. அப்புறம் பல பேர் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு, அன்றைக்கி நான் ஒருத்தர் வீட்டுக்கு போகிறேன், அந்த வீட்டில் போய் அவரோட சுந்தர் எங்கே அப்படின்னு, அவங்க வீட்டு சின்ன பையன், அவனை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. சுந்தர் எங்கே அப்படின்னா அவங்க அம்மா அப்பா அப்படியே சுந்தர் எங்கே, அங்கே தானே இருந்தான், இங்கே தானே இருக்கான் அப்படின்னு டக்குன்னு அவங்க அம்மா ஃபோன் எடுக்காங்க. அவன் ஆன்லைனில் தான் இருக்கான். என்ன பதில் இது? அவன் வெளியே விளையாண்டுட்டு இருக்கான், மாமா வீட்டுக்கு போயிருக்கான், மெத்தையில் இருக்கான் அப்படி சொல்லலாம். ஆன்லைனில் இருக்கான். இப்போ ஆன்லைனில் இருக்கானா பெண் லைனில் இருக்கானான்னு தெரியாது, அது அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் இப்படியான ஒரு சமூகம் உருவாவதை நாம் பார்த்து கொண்டே இருக்கோம். ஒரு சில விஷயங்கள் நம்மோடு புழங்குவது ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் 15 நாட்களுக்கு முன்னாடி ஜப்பான் போகிறேன். ஜப்பானில் நமக்கு தெரியும், இந்த செல்ஃபோனை கண்டுபிடிச்சவனுங்களே அவனு தான். அவ்வளோ பேர் வீட்டையும் செல்ஃபோன் இருக்குது, எல்லாம் இருக்குது. நான் இந்த அப்படியே டோக்கியோவிலேருந்து ஹிரோஷிமா போகிறதுக்கான புல்லட் ரயிலில் போகிறதுக்கு ரொம்ப பரவசத்தோட கரெக்டாக போகணும், கரெக்டாக ஆயிரும், 350 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்னு ஒரு பயங்கர பரவசத்தில் என்கிட்ட நிறைய பேர்கிட்ட கேட்டுக்கிறேன். இங்கே இந்தியாவிலே அதுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு, அதை கரெக்டாக ஏறிடணும், அந்த ட்ரெயின் தானே. ஏன்னா அங்கெல்லாம் என் ஃபோன்லேயே எப்படி சொல்கிறாங்கங்கிறீங்க, 9:04 வீட்டை விட்டு வெளியே வந்துருங்க சார், 9:07 வண்டி வரும், 10:12 நீங்கள் அங்கே போய் இறங்கிடுவீங்க, 10:14 ஸ்டேஷன், இப்படி தான் பேசுகிறாங்க. எல்லாமே நிமிடங்களில் பேசுகிறாங்க. எங்கே விட்டுருவோமோ அப்படின்னு நினச்சி நம்ம எப்போவுமே 15 நிமிஷம் முன்னாடி போயிடுவோம் இல்லையா? 15 நிமிஷம் முன்னாடி போனால் எல்லா ட்ரெயினும் அதே இதில் தான் போட்டு போகிறான். ஆனால் நம்ம ட்ரெயினான்னு தெரியல, நம்பரை பார்த்துக்கோங்கிறான். எல்லாம் நிமிடங்களில் கிளக்கிறது. சரி, சரியாக போய் அந்த கரெக்டாக ஹிரோஷிமா போகிற ரயிலை பார்த்து ஏறி உட்கார்ந்தோடனே நம்ம என்ன செய்வோம், கரெக்டாக ஏறிட்டேன்னு ஃபோனை எடுப்போம்ல. ஃபோனை எடுத்து நான் ஃபோனை எடுத்த உடனே பக்கத்து சீட்டில் இருக்கக்கூடிய ஜப்பானியர் சொல்றார், சார் நோ, ரயிலில் நீங்கள் தொலைபேசியில் பேசக்கூடாது. ஒட்டுமொத்த ரயிலில் மொத்தமாக 300 பேர் இருக்கிறார்கள், ஒருத்தர் கூட பேசவில்லை நண்பர்களை ஃபோனில். வேணுமெனால் நீ செய்தி அனுப்பிக்கொள், ஏதாவது செய்தி அனுப்பினா அனுப்பிக்கலாம், ஆனால் எவரும் பேசக்கூடாது. நீங்கள் திருவள்ளூர்லேருந்து அரக்கோணம் பஸ்ஸில் ஏறிடுங்களேன், உங்கள் பக்கத்து சீட்டில் இருக்கவன் பரம்பரையவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மச்சான் எங்கே போகிற, பெரியம்மா என்ன பண்ணாரு, 1C வச்சிருக்கியா, பேசிட்டே வருவான். பக்கத்தில் யார் இருக்கான், எவன் இருக்கான், ஒன்றும் தெரியாது. தொலைபேசியை கண்டுபிடித்தவர்கள், அலைபேசியை கண்டுபிடித்தவர்கள் அமைதியாக அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு 150 கோடிக்கு 300 கோடி ஃபோனை வச்சுட்டு திரிகிற நாம பண்ணுற அலப்பற பெரியாது. இதெல்லாம் நோய்க்கான காரணம். இது எப்படி சார் நோய்க்கு காரணம்? அதெல்லாம் அறிவியல் கண்டுபிடிச்சா நேரடியாக நோய் தரணும்னு அவசியம் இல்லை, ஆனால் உளவியல் ரீதியாக பிரச்சனையை கொடுக்கும். ஒரு பையன் ஃபோன்லேயே இருக்கிறான், ஃபோனில் தான் வீடியோ கேம் விளையாடுறான் அப்படின்னா அவனுடைய உடல் பயிற்சி இல்லாமல் போயிடும். அந்த உடல் பயிற்சி இருக்காது, அவன் உள்ளம் எப்படி இருக்கும்? இதே மாதிரி தான் ஒரு விமான நிலையத்தில் பல படிப்பினைகள் நமக்கு வருது. துபாய் விமான நிலையத்தில் ஃபோனுக்கு சார்ஜர் போட முடியல, எங்கேயாவது கிடைக்கா தேடி தேடி பார்த்தா அங்கே ஒரு இடத்தையும் கண்டுபிடிக்கல. அந்த பிளே ஸ்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, நிறைய சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கான ஒரு பெரிய கம்ப்யூட்டர் ஃபோனெல்லாம் வச்சு பெருசாக பிளே ஸ்டேஷன் இருக்குது, அங்கே ஒரு இடத்துல சொருகி போய் போட்டுக்கலாம் அப்படின்னு இடம் தெரிஞ்சு என் ஃபோனை தூக்கிட்டு போய் அங்கே போய் போடுறதுக்காக போகிறேன். அப்போ தான் நான் முதல்ல இந்த பிள்ளைகள் விளையாடுற வீடியோ கேம், அங்கே ஏகப்பட்ட பிள்ளைகள் விளையாடுது. 80% குழந்தைகள் இந்திய குழந்தைகள், எல்லா பிள்ளைகளும் விளையாடு. என்னடா அப்படி விளையாடுறான்னு பார்த்தேன். அவன் பெரிய பெரிய ஸ்க்ரீனில் 2 பசங்களாக உட்காந்துருக்கானு. அதில் அது ஒரு சாமுராய், அந்த ஜப்பானிய சாமுராய் விளையாட்டு. அவனை வெட்டிடு, அவனை கொன்று, அப்படியே ஓடிப்போ, இவன் வயிற்றுல சொருகிடு, இவனை வெட்டிடு, இப்படியே வேகமாக போனேன்னா அங்கேருந்து தாவு, அங்கே ஒரு தரப்பா அவனை வெட்டிடு, இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதான் விளையாட்டு. எனக்கு ஒரு மனத்தில் என்ன தோன்றுதுன்னா, இப்படி கொல்லு, வெட்டு, அடி, கையை வெட்டு, காலை வெட்டு, குதிரையை ஓட அப்படின்னு சொல்லவரோட குழந்தையினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அந்த மனநிலை எப்படி பக்குவப்படும்? எங்கேயாவது நம்முடைய ஆசிரியர்கள், நம்முடைய பள்ளி ஆசிரியர்கள் எங்கேயாவது இப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்களா? ஒரு கடுஞ்சொல் பேசுவதையே மிக கடினமாக கடிந்த ஒரு ஆசிரிய சமூகம் வளர்த்த பையன்தான் நான். ஆனால் இன்னைக்கு ஒரு கொலைவெறியை விளையாட்டா பார்த்து கொள்ளக்கூடிய பெற்றோர்கள் இருக்கக்கூடிய சமூகத்தில் இருப்பது எப்படி உடல் நலத்தை கொடுக்கும்? நலம் என்பது வெறுமன உடலை அப்படி ரொம்ப 6 பேக் வச்சுக்கிறேன், இல்லைன்னா 0 சைஸ் இடுப்பு வச்சிருக்கேன், பொம்பளை பிள்ளைகள் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற வார்த்தை, அதுலெல்லாம் உடல் நலம் இல்லை. அதை தாண்டி உள்ளம் மிகச்சரியாக இருக்கணும்.